ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. சொன்னவர் யாருன்னா விவேகானந்தர். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். Which organization has recently introduced its first global guideline for managing sickle cell disease during pregnancy? கர்ப்ப காலத்தில் சிக்கில் செல் நோயை நிர்வகிப்பதற்கான தனது முதல் உலகளாவிய வழிகாட்டுதலை சமீபத்தில் எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? உலக சுகாதார நிறுவனம். The ஆரவல்லி கிரீன் வால் இனிஷியேட்டிவ், a centrally coordinated reforestation and landscape restoration campaign, is led by which Indian ministry? ஆரவல்லி பசுமை சுவர் முன்முயற்சி ஒரு மத்திய ஒருங்கிணைந்த வன மறுசீரமைப்பு மற்றும் நிலப்பரப்பு மறுசீரமைப்பு பிரச்சாரம் எந்த இந்திய அமைச்சகத்தால் வழிநடத்தப்படுகிறது? சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். According to the TRAI Q1 2025 telecom report, what significant milestone has India's telecom sector crossed? TRAI Q1 2025 டெலிகாம் அறிக்கையின்படி இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறை என்ன குறிப்பிடத்தக்க மைல்கல்லை கடந்துள்ளது? 1.2 பில்லியன் தொலைத்தொடர்பு சந்தாதாரர்கள். The Bajau tribe, known for their exceptional free diving abilities, are primarily found in the coastal areas of which countries? விதிவிலக்கான இலவச டைவிங் திறன்களுக்காக அறியப்பட்ட பஜாவ் பழங்குடியினர் முக்கியமாக எந்த நாடுகளின் கடலோர பகுதிகளில் காணப்படுகிறார்கள்? இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ். Which state is home to the Idukki Wildlife Sanctuary, where a tribal settlement is getting 3 new laboratories to support education? பழங்குடியின மக்களின் குடியிருப்பில் கல்விக்கு ஆதரவளிக்க 3 புதிய நூலகங்களை பெறும் இடுக்கி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா. Which Indian city recently hosted the Billie Jean King Cup 2025 பிளே ஆஃப்? சமீபத்தில் பில்லி ஜீன் கிங் கோப்பையை 2025 பிளே ஆஃப் போட்டிகளை நடத்திய இந்திய நகரம் எது? பெங்களூரு. Mount Etna, one of the world's most active volcanoes, is situated on the eastern coast of which country? உலகின் மிகவும் சுறுசுறுப்பான மலைகளில் ஒன்றான மவுண்ட் எட்டனா எந்த நாட்டின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது? இத்தாலி. What is the name of the new book by renowned journalist and author A.K. Bhattacharya, which is the third installment of his series on India's finance minister? புகழ்பெற்ற பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான A.K. பட்டாச்சாரியாவின் புதிய புத்தகம் இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் பற்றிய அவரது தொடரின் 3வது பாகம் எது? இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் 3 வெவ்வேறு பக்கங்கள் 1998 முதல் 2014. According to recent research, what percentage of Indian soils have been drying between 1980 and 2023, indicating a rising concern about drought? சமீபத்திய ஆராய்ச்சியின்படி 1980 மற்றும் 2023க்கு இடையில் எத்தனை சதவீத இந்திய மண்ணில் வறட்சி ஏற்பட்டுள்ளது? இது வறட்சி பற்றிய ஒரு பெரிய கவலையை குறிக்கிறது. 60%க்கும் மேல். Which 2 nations launched an initiative to tackle underwater noise pollution and enhance ecosystem resilience in global oceans, building on scientific recommendations from the One Ocean Science Congress? One Ocean Science Congress இன்
அறிவியல் பரிந்துரைகளின் அடிப்படையில் உலக பெருங்கடல்களில் நீருக்கடியில் உள்ள இரைச்சல் மாசுபாட்டை கையாளுவதற்கும் சுற்றுச்சூழல் மீன் திறனை மேம்படுத்துவதற்கும் எந்த 2 நாடுகள் ஒரு முன்முயற்சியை தொடங்கின? கனடா மற்றும் பனாமா. வேர்ல்ட் ரெஃப்யூ டே இஸ் observed annually on which date to honor the strength, courage and resilience of millions of refugees worldwide. உலக அகதிகள் தினம் ஆண்டுதோறும் எந்த தேதியில் மில்லியன் கணக்கான அகதிகளின் வலிமை, தைரியம் மற்றும் மீள்திறனை கௌரவிக்க அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 20. The Department for Promotion of Industries and Internal Trade recently partnered with which organization empower 1 million entrepreneurs across India? இந்தியாவின் 1 மில்லியன் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சமீபத்தில் எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்தது? யுவர் ஸ்டோரி. In the latest QS ranking 2026, how many Indian institutes have been featured, setting a new record? சமீபத்திய QS தரவரிசை 2026இல் எத்தனை இந்திய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன? இது ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது. 54. What new scheme was introduced in June 2025 by Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari to enhance conveniences for non-commercial vehicles on toll plazas? ஜூன் 2025இல் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களால் சுங்கச்சாவடிகளில் வணிகம் அல்லாத வாகனங்களுக்கு வசதியை மேம்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டம் எது? ஃபாஸ்டாக் ஆண்டு பாஸ் திட்டம். Which Indian state is the Tulsi River primarily located in? Known for its rich biodiversity and endangered species habitat for before flowing into Assam. அஸ்ஸாமுக்கு பாய்வதற்கு முன் அதன் செழுமையான பல்லுயிர் மற்றும் அழிந்து வரும் இனங்களின் இனங்களின் வாழ்விடத்திற்காக அறியப்படும் துல்சி நதி முக்கியமாக எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் லிங்க் இருக்கு, கமெண்ட்ல டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க.